அவர் அவ்வளவு அரும்பாடுபட்டு வளர்த்ததாக எனக்கு தெரியவில்லை. அவரும் தலைவராக இருந்தார், வேல் யாத்திரையை நடத்தினார், அது பேசுபொருளாக இருந்தது, அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு வெவ்வேறு கோஷ்டிகள் முளைக்கின்றன. அதிலே கோஷ்டி பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு லீடர், அவர் ஒரு லீடர், அவர் ஒரு லீடர்னு இருக்காங்க. நான் சொல்கிற ஒரு கோஷ்டி. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணாமலை எதிர்க்கிறதுல கை கோத்துக்கிறாங்க. அண்ணாமலை மேலே வந்து விடக்கூடாது என்று 1-2 பேர் நினைத்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மாச்சரியங்களை மறந்து கைகோர்த்து கொள்ளுகிறார்கள். இது எந்த கட்சியினுடைய செயல்பாட்டை எனக்கு நினைவுபடுத்துகிறது என்றால், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டை தான் எனக்கு நினைவுபடுத்துகிறது. அதுதான் ஜனநாயகம்னு சொல்றாங்களே. ஏன்னா நிறைய தலைவர்கள் உருவாகுறாங்க, அது ஒரு ஜனநாயகம். அது கட்சியை வளர்ப்பதற்கு உதவாது. காங்கிரஸ் கட்சி ஏன் இன்றைக்கு திணறி கொண்டிருக்கிறது? தேர்தல் கூட்டணி முடிவில் கூட ஏன் 2 கருத்து உருவாகிறது? ஒரு கருத்து போய் ஏன் அறிவாலயத்திடம் சரணடைந்து